சரியா ராத்திரி 12 மணிக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சர்மா ஒரு டெட் பாடியை சூட்கேஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பிணத்தோட கை வெளியே வந்திருந்ததால அவங்க போற இடம் ஃபுல்லும் ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருந்தது. அந்த டெட் பாடியோட கை மட்டும்தான் வெளியே இருந்தது. அந்த பிணத்தோட கட்ட விரலே இல்லை. யாரோ வெட்டி இருந்தாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சர்மா இப்போ எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அவங்களுக்கு தொடர்ந்து வேர்த்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த பேக்ல இருந்து ஒழுகிட்டு இருக்கிற ரத்தத்தை அவங்க பார்க்கவே இல்லை. நான் சொல்றது கேக்குறீங்களா? அட கேட்கறது சொல்றதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பி போவோம். அவ நம்மளோட பொண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம எப்படிங்க இவ்வளவு அநியாயம் பண்ண முடியும்? பாபா என்ன சொன்னார்னு உனக்கு தெரியாதா? இதுதான் கடைசி வழி. இது நம்ம 2 பேருக்காகவும் தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஸ்ஸஸ் சர்மா அடுத்து எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே மிஸ்டர் சர்மா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கிற அந்த சூட்கேஸை அப்படியே எடுத்து அவரோட காரோட டிக்கில போட்டுறாரு. அப்புறம் கார்ல ஏறி உட்காந்து அந்த அமைதியான ரோட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. நிஷா அவங்க கிளாஸோட டாப்பர். ஆனால் அவங்க திக்கி திக்கி பேசுறதால அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சு அடுத்த டீச்சர் வர வரைக்கும் அவங்க பேப்பர் பாலை தூக்கி நிஷா மேலே வீசி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிஷா ரொம்பவே கஷ்டப்பட்டு இதெல்லாம் தாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி அவங்களுக்கு தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. நிஷா டைம் என்னாச்சு? நிஷாவோட கிளாஸ்ல இன்னொரு பையனும் இருந்தான். அவனும் நிஷா மாதிரி திக்கி தான் பேசுவான். பேரு ரேஹான். நிஷாவோட இந்த நிலைமையை பார்த்து அவனுக்கும் அது ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது. நிஷா கிட்ட போய் பேசணும்னு அந்த பையன் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கான். ஆனா அவனுக்கு இன்னொரு பயமும் இருந்தது. ஒருவேளை அவங்க நிஷாவை விட்டுட்டு இவனுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா? ஆனாலும் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நிறைய தடவை நிஷா கூட பேசுறதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா கடைசி நேரத்தில் அவன் பேசாம வந்துடுவான். ஆனா எப்படியோ அதிர்ஷ்டவசமா ரேகான் நிஷாவோட பக்கத்து வீட்டுக்காரன். அவனோட ஜன்னல் கிட்ட நின்று அவன் அப்பப்போ நிஷாவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. நிஷா அவங்களோட டோரும் விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஒரு நாள் ராத்திரி ரேகானோட வீட்டு நாய் மோத்தி ஜன்னல்ல இருந்து அதோட தலையை வெளியே நீட்டி சத்தமா குலைச்சிட்டு இருந்தது. அதால ரேகான் என்னாச்சு மோத்தி? நீ ஏன் இப்படி அர்த்தராத்திரியில குலைச்சிக்கிட்டு இருக்க? இப்படி சொல்லிக்கிட்டே ரேகான் மூத்தி கிட்ட போறாரு. அப்புறம் அதை தடவிக்கிட்டு இருந்தாரு. ஆனாலும் மோத்தி இப்பவும் தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கு ஏதோ விசித்திரமா தோன்ற மாதிரி இருந்தது. ஆனா ரேகான் வந்து ஜன்னல் வழியா வெளியே பார்த்தப்போ அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அவர் பயத்தால நடுங்கிட்டு இருந்தாரு. ஏன்னா நிஷா அங்க தூக்கு மாட்டி இறந்து போயிருந்தாங்க. ரேகானுக்கு அப்படியே எல்லாமே மங்களா தெரிஞ்சிட்டு இருந்தது. அவர் எப்படியோ அவருக்கு சுயநினைவு கொண்டு வந்துட்டு அப்படியே சத்தமா கத்திக்கிட்டு அவர் ரூமை விட்டு வெளியே ஓடி போறாரு. அம்மா அப்பா எழுந்துறீங்க! அவங்களோட பையன் அவ்வளவு சத்தமா கத்துறத கேட்டு ரெகானோட அப்பா அம்மா திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி ரெகான் சொன்னப்போ அவங்களும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க ஏரியாவில் இருந்த மற்றவங்க நிஷாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அங்க வந்திருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பெரிய தப்பு நடந்துருச்சு. பாவம் குழந்தை, அவளுக்கு இது என்ன வயசா என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்க நிஷாவோட டெட் பாடியை பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நிஷாவோட அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்களோட கையில ஒரு லவ் லெட்டர் இருந்தது. அதை படிச்சுட்டு அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றாங்க, எங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துட்டு போக வந்திருக்கீங்க? எங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஏற்கனவே எல்லாம் புடுங்கிட்டீங்களே. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, ஆறுதலா பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆனா நீங்க இது நிஷாவோட சூசைட் நோட். மன்னிச்சிருங்க அப்பா அம்மா, நான் இந்த முடிவை எடுத்தே ஆகணும். ஆனா நான் என்ன பண்றது? ஸ்கூல்ல பசங்க என்ன ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்க கூட சேர்த்துக்கிறதும் இல்லை. இந்த தனிமையில இருக்கிறதால நான் என்னோட உயிரையே விட்டுறேன். இதெல்லாம் பார்த்து தினம் தினம் சாகிறதுக்கு ஒரே அடியா என் உயிர் போயிடட்டும். இது சூசைட் கிடையாது, இது மர்டர். என் பிள்ளைய உன் பசங்க தான் சாகடிச்சாங்க. வேண்டாம், உங்க நாடகம் வேணவே வேணாம். இந்த மாதிரி பொய் பாசம் காட்டாதீங்க, தேவையில்ல, போயிடுங்க. அட, இப்பெல்லாம் நல்லதுக்கு காலமே இல்ல. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரேகான் அவங்க வீட்டு கேட்டுக்கிட்டே நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு நிஷா பேசுற மாதிரி அவனுக்கு கேக்குது. எங்களை காப்பாத்து. ரேகான் பயந்து போய் அக்கம் பக்கம் சுத்தி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இல்ல. இது அவனோட பிரம்மன் நினைச்சு அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுறான். வழக்கம் போல ரேகான் அவனோட வீட்டுல நின்று நிஷாவோட வீட்டு ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருந்தான்.
ஏன்னா நிஷாவோட சாவு ரிகானோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏதோ இவன் தப்பு பண்ண மாதிரி இவனுக்கு தோணிட்டு இருந்தது. அவன் நாள் முழுக்க அந்த ஜன்னல் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்புறம் நிஷாவோட வீட்டையே பார்த்துக்கிட்டே இருந்தான். இது எல்லாம் என்னால தடுத்திருக்க முடியும். அன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கணும். அப்புறம் ரிகான் உட்காந்து அவனோட ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப அப்படியே மெதுவா காத்து வீசி அவனோட ரெஜிஸ்டர் பேப்பர் அப்படியே பறக்க ஆரம்பிச்சது. இது எடுக்கிறதுக்காக அவன் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அவன் பக்கத்துல இருந்த அந்த கண்ணாடியை பார்க்கறான். அதுல நிஷா அப்புறம் அவங்களோட டெட் பாடியோட போட்டோ இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அவன் பார்த்த மாதிரி. ரிகான் பயத்தால் அப்படியே நடுங்கிக்கிட்டு ரிகான் மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அங்க அவனுக்கு யாருமே தெரியல. மறுபடியும் திரும்பி பார்த்தப்போ அந்த ரெஜிஸ்டர் புக் மேல அவனுக்கு நிஷாவோட முகம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நிஷா தொடர்ந்து ரிகானியே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. அவர் அப்படியே பயந்து போய் அந்த ரூமோட ஒரு ஓரத்துல போய் நின்று சத்தமா அழ ஆரம்பிக்கிறான். அடுத்து அவன் எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற நிஷாவோட வீட்டு ஜன்னலை பார்க்கறான். அந்த வீட்டில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ரிகான் அவங்கிட்ட இருக்கிற பைனாகுலரை எடுத்து அது வழியா பார்க்கறான். அங்க நிஷாவோட அம்மா அப்பா அந்த வீட்டுக்குள்ள மந்திர தந்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிஷாவோட அப்பா எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல ரத்தத்தை எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் பார்த்து ரிகான் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஒரு சிவப்பு கலர் பட்டத்துக்குள்ள உட்காந்து அவங்க இந்த மந்திர தந்திரங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் அதை பார்த்தே ஆகணும். அப்ப ரிகான் தன்னை தானே தடுத்து தனக்குள்ள சொல்லிக்கிறான், இல்ல இது அவங்களோட பர்சனல் விஷயம். இப்படி யோசிச்சு ரிகான் மறுபடியும் போய் படுத்து தூங்கிடுறான். ராத்திரி ஆயிட்டே இருந்தது. அப்போ திடீர்னு மறுபடியும் நிஷா சத்தமா கத்துற சத்தம் அவருக்கு கேக்குது. அதால அவரோட ரத்தம் அப்படியே குதிக்க ஆரம்பிக்குது. விஹான், விஹான் உன்னால முடியும், என்ன காப்பாத்து விஹான். ரிகான் ரொம்ப பயந்து போய் இழலான்னு முயற்சி பண்ணும்போது மூர்த்தி மெதுவா நடந்து வந்து பெட் மேல அவர் கூட படுத்துக்குது. அப்புறம் மெதுவா அது சத்தம் இருந்தது. அது ஏதோ ரொம்ப பயந்து போன மாதிரி. எனக்கும் பயமா இருக்கு மூர்த்தி, நீ என் கூடயே படுத்துக்கோ. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா யாருக்கும் எதுவும் ஆகாது. மோத்திக்கும் ரிகானுக்கும் தூக்கமே வரலனாலும் கண்ணை மூடி படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க இன்னொரு பக்கம் நிஷாவோட அம்மா அப்பா ஏதோ மந்திர தந்திரங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சத்தம் ரிகானுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே பல நாட்கள் கிடந்தது. நிஷாவோட அம்மாவும் அப்பாவும் அந்த மந்திரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் பண்ற அந்த பூஜை, அப்புறம் இன்னொரு பக்கம் ரிகானுக்கு நிஷாவோட குரல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. இதெல்லாம் நடந்ததால ரிகான் கண்ணாடியில் அவரோட முகத்தை அவரே பார்க்க பயந்துட்டு இருந்தாரு. நிஷாவோட அந்த இறந்த உடல் மெதுவா அந்த ஜன்னலை கடந்து இவருக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியே கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ரிகானை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ரிகானுக்கு தோணுச்சு. ஒரு நாள் அந்த மந்திர சத்தங்கள் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ரிகான் மறுபடியும் போய் நின்று நிஷாவோட ரூம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். நிஷாவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கருப்பு கலர் சூட்கேஸ்ல எதையோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ரிகான் அந்த சூட்கேஸ்ல இருந்து வெளியே தொங்கிட்டு இருந்த அந்த கை, அப்புறம் வெட்டப்பட்டிருந்த அதோட கட்டை விரலையும் பார்த்துடுறான். இதெல்லாம் பார்த்து ரிகானுக்கு ஏதோ ரொம்ப விசித்திரமா தோணிக்கிட்டே இருந்தது. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? அதுவும் இவ்வளோ பெரிய சூட்கேஸை எடுத்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கை யாரோடது? ஒருவேளை அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு ரிகான் உடனே அவனோட வீட்டோட கதவு கிட்ட ஓடி போறான். அவன் கதவை திறந்து வெளியே போறதுக்கு முன்னாடி ரிகானோட அம்மா அவனை தடுத்து நிறுத்தி சொல்றாங்க, இந்த டைம்க்கு நீ எங்க போற? அம்மா, அது வந்து நிஷாவோட அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ ராத்திரில ஏதோ சூட்கேஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதோட நிஷாவோட ரூம்ல அவங்க சில நாட்களா ரிகான் சொல்ல வந்ததை முழுசா சொல்றதுக்கு முன்னாடியே ரிகானோட அம்மா அவனை திட்டி அமைதியா இருக்க சொல்லி சொல்றாங்க. நான் சொல்றது கேளு, அவங்க கூட சேராத. மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க கண்டிப்பா நல்லவங்க கிடையாது. பாரு, அவங்க சூட்கேஸ் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வர மாட்டாங்க. பரவாயில்ல, விட்டுடு. அவங்க அம்மா சொன்னதை கேட்டு ரிகான் அப்படியே அமைதியாயிடுறான். அப்புறம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவன் அவனோட ரூமுக்கு கிளம்பி போறான். மறுபடியும் ஒரு நாள் ரிகான் திடீர்னு மூத்தி கத்துற சத்தத்தை கேட்டு அவன் எழுந்துடுறான். நிஷாவோட டெட் பாடி அவன் பார்த்த அன்னைக்கு எப்படி எழுந்தாரோ அதே மாதிரி அப்படியே மோத்திக்கு பக்கத்துல வந்து அதை தடவி அதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஆனா மோத்தி குலைக்கிறத நிறுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் திறந்தே இருந்த நிஷாவோட வீட்டு ஜன்னல் இன்னைக்கு மூடி இருந்தது. எனக்கு புரியுது மோத்தி, கண்டிப்பா அங்க ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு என்னமோ இந்த தடவை நானே அங்க போய் பார்க்கலாம்னு இருக்கேன்.
ரிகான் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாரு. நிஷாவுக்கு நடந்த விஷயம் உண்மை இல்லைன்னு அவருக்கு தோணுனதால அவர் மோத்தியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா நிஷாவோட வீட்டுக்கு போறாரு. அப்புறம் நிஷாவோட வீட்டோட சோறு ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. அப்புறம் மோத்திக்காக கேட்டு திறக்கிறாரு. மோத்தியையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஆனா வீட்டு கதவு உள்ள இருந்து லாக் ஆகி இருந்தது. அப்ப திடீர்னு ரிகான் பக்கத்துல இருக்கிற ஒரு பைப்பை பார்க்கறாரு. அது நேரா நிஷாவோட வீட்டு ஜன்னல் வழியா வந்துட்டு இருந்தது. அது அப்படியே மாடிக்கு போயிட்டு இருந்தது. ஒருவேளை நான் இந்த பைப்ல ஏறி அந்த ஜன்னல் கிட்ட போனா அந்த ஜன்னல் திறந்து நான் அப்படியே உள்ள போக முடியும்ல? ரிகான் அப்படியே இந்த பைப்ல ஏறி ஜன்னல் கிட்ட போயிடுறான். உள்ள போனதும் அவன் என்ன பார்த்தானா, இது வரைக்கும் கனவுல கூட அவன் அப்படியெல்லாம் பார்த்ததில்ல. ரிகான் பார்த்தது நிஷாவோட அம்மாவும் அப்பாவும் அதே ரூம்ல அப்படியே தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த உடனே ரிகான் அப்படியே சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். என்ன இது 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 எப்படி சாத்தியம்? நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். இப்படி சொல்லிட்டு ரிகான் கதவை நோக்கி வேகமா ஓடி போறான். அப்ப திடீர்னு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சர்மாவோட ஆத்மா நேரா ரிகானுக்கு எதிரில் வந்து நிக்குது. விஹான், நீ இங்க போகாத. ரிகான், நீ இங்க வந்திருக்கவே கூடாது. ஆனா நீங்க 2 பேரும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டால, அன்னைக்கே நாங்க எல்லாருமே இறந்துட்டோம். ஒரே பொண்ணு, அவ இல்லாம நாங்க எப்படி வாழ முடியும்? அவளோட சாவ நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? சொல்லுப்பா. அவ இல்லாம எங்கனால வாழ முடியாது. இந்த வீடு முழுவதும் அவளோட ஞாபகங்க, மெமரிஸ் தான் இருக்கு. அவ இல்லாம நாங்க வாழ முடியாது. அப்பதான் திருமல் பாபான்னு ஒருத்தரை பத்தி எங்களுக்கு தெரிய வந்தது. எங்களோட பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு அந்த பாபா தான் எங்களுக்கு சொன்னாரு. 4 ராத்திரி தொடர்ந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நிஷாவோட இறந்த உடம்புல இருந்த கட்டை விரலை வெட்டி அவ தலகாணிக்கு கீழே வைக்கணும். அப்புறம் அவளோட இறந்த உடலை ஒரு ஆசிரமத்துல புதைக்கணும்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நிஷா மாதிரி நாங்க கூட சூசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆசிரமத்துல இருந்து சில யோகிங்க வந்து எங்களுக்கு மறுபடியும் அதான் எங்க 3 பேருக்கு உயிரை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. நான் இப்பவே போலீஸ் கூட்டிட்டு வரேன். யாரும் போலீஸ் கிட்ட போக கூடாது. ஆசிரமத்துல இருக்கிறவங்க வந்துட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டு நிஷாவோட அம்மா அப்பா ரிகானை தாக்கிடுறாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட சக்திகளால இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி ரிகான் மேல வீசிட்டு இருந்தாங்க. ரிகான் தப்பிச்சு போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால ஒண்ணுமே முடியல. பொருட்களை தூக்கி வீசினதால அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தது. அதால அவனுக்கு ரொம்ப அதிகமா ரத்தமும் வந்துட்டு இருந்தது. ரிகானோட இந்த நிலைமையை பார்த்து மிஸ்டர் அப்புறம் மிஸ்ஸஸ் சர்மா ஒரு பெரிய டேபிளை எடுத்து அதை அப்படியே சுத்தி ரிகான் மேல தூக்கி வீசிடுறாங்க. ரிகானோ அவனோட சாவை அப்படியே கண் எதிரில் பார்த்து அவனோட கண்ணை மூடிடுறான். அப்புறம் அப்படியே திணறிக்கிட்டே சொல்றான், உன்னால முடிஞ்சா நிஷா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அந்த டேபிள் வந்து நேரா ரிகான் மேல விழுறதுக்கு முன்னாடி நிஷாவோட ஆத்மா கடைசி நேரத்துல வந்து ரிகானை காப்பாத்திருது. அப்புறம் நிஷாவோட சக்தியால நிஷா அந்த டேபிளை 2ஆ உடைச்சிட்டாங்க. ரிகான் அவனோட கண்ணை திறந்து பார்த்தப்போ அவனோட முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது. அவன் கண்ணுக்கு எதிரில் நிஷாவை பார்த்துட்டு இருந்தான். அப்பா, அம்மா, என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு புரியல. மகளே, கடைசியா நீ வந்துட்டியா? இதெல்லாம் நான் உனக்காக தான் அம்மா பண்ணோம். ஆனா அம்மா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னோட பிணத்தை நீங்க யாருக்கு கொடுத்தீங்களோ அவன் என்னோட பிணத்தை வச்சு ரொம்பவே மோசமான காரியங்க பண்ணான். என்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவன் பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டான். அவன் ஒரு பணப்பேய். அதுக்கப்புறம் உங்ககிட்ட அதே மாதிரி நாடகம் பண்ணி உங்க உடம்புல இருக்க பார்ட்ஸ கூட அவன் பிளாக்ல வித்துட்டான். அந்த பாபாவை நான் சும்மா விட போறதில்ல. இப்ப அவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவன் எல்லாருக்கிட்டும் இதே மாதிரி தான் ஆட போறான். அப்படியெல்லாம் இல்ல. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா முக்தி கிடைக்கும். அந்த பாபாவுக்கு தண்டனையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிகான் எதை சரின்னு நினைச்சானோ அதையே பண்ணான். அதுக்கப்புறம் அவன் போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்தே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் அந்த பாபாவோட ஆசிரமத்துக்கு போய் அங்க இருந்த நிறைய கருப்பு பணத்தையும் தப்பான வழியில அந்த ஆள் சம்பாதிச்ச எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷா அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட டெட் பாடிஸ் எல்லாத்துக்கும் இறுதி சடங்கு நடத்துறான். இந்த விஷயம்லாம் நடந்து 6 வருஷம் ஆயிருந்தது. இன்னைக்கும் ரிகான் அவனோட ஜன்னலுக்கு பக்கத்துல உட்காந்து நிஷாவோட வீட்டை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அவனோட காதல் உண்மையானது, சாவே இல்லாதது.
ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நகரம் ரொம்பவே செல்வ செழிப்பா இருந்தது. அது இந்த பாழடைஞ்ச கட்டடங்களை பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட 200 வருஷங்களா இந்த ஊர்ல மக்கள் யாருமே இல்லை. இங்க மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற 84 கிராமத்திலையும் மக்கள் யாருமே வசிக்கல. ஒரு கிராமமா இருந்த இடத்த ஒரு நகரமா மாத்தினது இங்க இருந்த பாலிவால் அப்படிங்கிற மக்கள் தான். ஆனா திடீர்னு இந்த நகரத்துக்கு அப்படி என்னதான் ஆச்சு? 200 ஆண்டுகள் கழிச்சும் இந்த இடத்துக்கு மக்கள் ஏன் 6 மணிக்கு மேல வரத்துக்கு பயப்படுறாங்க? குல்தாராவோட வரலாற்றை பார்த்து மக்கள் ஏன் பயப்படுறாங்க? அப்படி பயப்படுற அளவு இங்க என்னதான் நடந்தது? ஏன் இன்னும் இந்த குல்தாராவில் பகல் டைம்ல கூட கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் ஏன் கேக்குது? அது எதனாலன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. குல்தாராவில் இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பிரபல் தன்னோட மொபைல்ல சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அந்த மொபைலை பார்த்து சத்தமாக கத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் கத்துறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தரான ஆதித்யா கேட்குறாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் ஆதித்யா, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கான்செப்ட் செம்ம ஹிட் ஆகும் தெரியுமா? ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து 5000 பேர் காணாம போயிருக்காங்க. பிரபல் பேசி கூட முடிக்கல. அதுக்குள்ள ஜோயா குறுக்கிட்டு சொல்றாங்க, என்ன பிரபன், நீ ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ பிரபல் ரொம்பவே ரொமான்டிக்கான குரல்ல சொல்றாரு, ஆமா மை டியர் பேபி, நீ சரியா தான் சொல்ற. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் விவான் குறுக்கிட்டு சொல்றாரு, ஓ நீங்களும் இந்த பழமைவாதத்தை நம்பிட்டு இருக்கீங்களா? இப்பெல்லாம் ஓய்ஜா தான் ட்ரெண்டு. அது நம்ம ரூம்ல வச்சுட்டு ரூம்ல ஏதாவது ஆவி இருந்தா பேசலாம். அடா விவான், பூஜா மூலமா ஒரு ஆவி கூட மட்டும்தான் பேச முடியும். ஆனா குல்தாராவுக்கு போனா அங்க பல ஆவிகளை பார்க்க முடியும் இல்லையா? அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு கதை இருக்கிறதால நம்ம அந்த இடத்துக்கு போனா 3 இருந்து 4 மில்லியன் பேர் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க. அப்ப ஆதித்யா சிரிச்சுக்கிட்டே பிரபல் கிட்ட சொல்றாரு, அங்க நமக்கு எந்த மாதிரியான ஃபுட்டேஜ் கிடைக்கும்? இதுக்கு மத்தியில ஜோயா குறுக்கிட்டு சொல்றாங்க, அப்படின்னா நாம அங்க ராத்திரியில போகலாமா? ஜோயா இப்படி சொல்லும்போது அவங்களோட கண்ணில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. அவங்க குல்தாராவுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எல்லாருக்கும் அங்க போறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் அவங்களோட முகத்துல பயம் தெரிஞ்சது. அந்த இடம் திகிலா இருக்கும்னு நினைச்சாங்க. 200 ஆண்டுகளா யாருமே போகாத அந்த இடத்துக்கு நைட்டோட நைட்டா போறதுக்கு அங்க இருக்கிற யாருக்குமே தைரியம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த குல்தாரா கிராமத்துக்கு போகவே முடியாது. இத பிரபல் ஜோயா கிட்ட சொல்றாங்க. ஆனா ஜோயா பிரபலை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜோயா கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு விவன் நினைக்கிறாரு. அப்புறம் அவரு சொல்றாரு, ஜோயா நீ அந்த கோழியை விடு, நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது அந்த இடத்துக்கு போவோம், சரியா? விவனும் ஜோயாவும் சேர்ந்து போனா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிற பிரபல் குல்தாரா கிராமத்துக்கு போக சம்மதிக்கிறாரு. விவனும் ஜோயாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது பிரபலுக்கு பிடிக்காது. மறுநாள் காலையில அவங்களோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு கார்ல குல்தாரா கிராமத்துக்கு அவங்க எல்லாரும் போறாங்க. குல்தாராவுக்கு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்க ஒரு சைன் போர்டை பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வயசான பெண்மணியும் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல போய் பிரபல் காரை நிறுத்துறாரு. கார்ல உட்காந்துட்டு இருக்கிற ஜோயா அந்த வயசான பெண்மணியை பார்க்கறாங்க. அந்த வயசானவங்க ஜோயாவை பார்த்து இப்படி சொல்றாங்க, போங்க, இங்க இருந்து போயிடுங்க. தயவு செய்து இங்க மறுபடியும் வந்துடாதீங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, போயிடுங்க. அந்த வயசானவங்க அவ்வளோ சொல்லியும் கூட பிரபல் தன்னோட கார்ல முன்னாடி போறாரு. அப்புறம் ஜோயா கிட்ட கேட்குறாரு, அவங்க உன்னோட சொந்தக்காரங்க போல ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறதால கோவமா இருக்காங்களோ என்னவோ? இப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜோயா மட்டும் காரோட கண்ணாடி வழியா பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த அந்த வயசானவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மெதுவா அந்த பாட்டி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. அவங்க குல்தாரா கிராமத்தோட வாசலுக்கு வந்த உடனே அங்கிருந்த ஒருத்தர் அவங்கள தடுக்கிறாரு. அவருக்கு அவங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. பணம் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, 6 மணிக்குள்ள எப்படியாவது திரும்ப வந்துருங்க, இல்லைன்னா நாங்க கதவை எப்படி இருந்தாலும் மூடிடுவோம். ஒருவேளை நீங்க திரும்பி வரலன்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவர் அப்படி சொன்ன உடனே பிரபல் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் என் நண்பர்களும்
சீக்கிரமா திரும்பி வந்துருவோம். பிரபல் இதை சொல்லிட்டு காரை எடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. நேரம் 5 மணி இருக்கும்போது அவங்க திரும்பவும் வந்துடுறாங்க. அந்த குல்தாரா கிராமத்துல இருந்த மற்ற எல்லாரும் கூட மணி 5 ஆனதும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கேட்ல நின்றுகிட்டு இருந்தவர் மணி 6 ஆனதும் அந்த கேட்டை அவரு மூடிட்டு அப்புறம் அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் மெதுவா அந்த குல்தாரா கிராமம் இருள மூழ்க ஆரம்பிக்குது. அப்புறம் மறுபடியும் பிரபலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆதித்யாவும் பிரபலும் கார்ல இருந்து வெளியே இறங்குறாங்க. ஒருத்தரோட கையில சுத்தியல், இன்னொருத்தரோட கையில கேமரா இருக்கு. இந்த பயங்கரமான குல்தாரா கிராமத்துல பேய்கள் அதிகமா இருக்கிற இந்த இடத்துல ஒரு இரவை கழிக்கக்கூடிய உண்மையான தைரியம் எங்களுக்கு இருக்குன்னு அவங்க நிரூபிக்க முயற்சி பண்ணாங்க. சோயாபி விவானியும் கார்லயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி போய் அந்த கேட்டோட பூட்டை உடைக்க ஆரம்பிச்சாங்க. உடைச்சி அவங்க உள்ள போயிட்டாங்க. அங்க நிறைய வீடியோக்கள் எடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. அந்த குல்தாரா கிராமத்துல அங்கங்க நிறைய கேமராக்கள் அவங்க பொருத்துனாங்க. அப்போதான் அந்த கிராமத்துல நைட் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க கேமரா பொருத்திட்டு பிஸியா இருக்கிற அந்த நேரத்துல இங்க இருக்கிற விவானுக்கு ஜோயா மேல இருக்கிற ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் 2 பேரும் மெதுவா நடந்து போறாங்க. அப்போ அந்த குல்தாரா கிராமத்துல அவங்க ஒரு வீடை பாக்குறாங்க. அப்புறம் அந்த வீட்டு பக்கத்துல போறாங்க. ஜோயா அந்த வீட்டுக்குள்ள காலெடுத்து உள்ள வைக்கும்போது காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வவ்வால்கள் அங்கேயும் இங்கேயோன்னு பறந்துகிட்டு இருந்தது. அந்த காத்துல ஜோயாவோட முடி அழகா பறந்துகிட்டு இருந்தது. அப்போ ஜோயா ரொம்ப அழகா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து விவான் பயந்தாலும் கூட ஜோயா கிட்ட தான் ஒரு ஹீரோன்னு காமிக்கிறதுக்காக ஜோயா கிட்ட சொல்றாரு, ஜோயா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அவர் அப்படி சொல்லிட்டு ஜோயாவோட கையை பிடிக்கிறாரு. அவர் ஜோயாவோட கையை தொட்டதும் ஜோயா அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்ததும் விவான் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்புறம் எழுப்ப ரொம்பவே முயற்சி பண்றாரு. ஆனா ஜோயா மயக்கத்திலேயே இருந்தாங்க. அவங்க நல்லா மயக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே விவான் தப்பான கண்ணோட்டத்துல ஜோயாவை பார்க்கறான். ஜோயாவை மேல இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து அவங்கள தொட முயற்சி பண்றான். அப்புறம் ஜோயா பக்கத்துல அவன் படுத்துக்கிறான். ஆனா அவன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே ஜோயா திடீர்னு எழுந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவன் தப்பா ஏதோ முயற்சி பண்ணியிருக்கான்னு. ஆனா விவான் ஜோயாவை எழுப்பதான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு நம்ப வைக்க முயற்சி பண்றான். அப்போ திடீர்னு ஜோயா, என்ன நினைச்ச சலீம் சிங்? இப்படி பண்ணா என்ன அடைஞ்சிடலாம்னு நீ நினைச்சியாடா? முடியாது முடியாது, நீ என்ன அடைய முடியாது. அப்போ திடீர்னு ஜோயா வேற ஒரு தோற்றத்துக்கு மாறிடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் போட்டிருந்த உடைய ஜோயா இப்ப போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப விவானும் அவருக்கு பேய் பிடிச்ச மாதிரி அவரும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட உடலை முறுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவரும் ஒரு அமைச்சர் மாதிரி மாறுறாரு. இன்னொரு பக்கம் பிரபலும் ஆதித்யாவும் குல்தாராவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போறாங்க. அவங்க அங்க போனதும் ஃபிக்ஸ் பண்ண எல்லா கேமராவுக்கும் ரிசீவர் செட் பண்றாங்க. அப்புறம் அந்த கேமராக்களோட காட்சிகளை அவங்க அங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதித்யா அதுல பிஸியா இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் பிரபலோட முகம் ரொம்ப கவலையா இருந்தது. ஏன்னா ஜோவும் விவானும் ஒன்னா போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் அங்க போகல. அப்ப திடீர்னு ஒரு யோசனை வந்தது. அவங்க இருக்கிற இடத்த கேமரா வழியா பார்க்கலாம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பிரபல் இதை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆதித்யா ரொம்ப பயந்து போய் கத்தி பிரபல கூப்பிட்டாரு. ஆதித்யாவுக்கு பயத்துல வேர்வை அதிகமா வந்துகிட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அதை பார்த்ததும் 2 பேரும் பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்க கேமரா பிக்ஸ் பண்ணும்போது அங்க மக்கள் யாருமே இல்ல. ஆனா இப்போ அவங்க அந்த ஸ்கிரீன்ல மக்களை பாக்குறாங்க. அந்த கிராமத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஸ்கிரீன்ல ஒரு குதிரையை பாக்குறாங்க. அதை நல்லா உத்து பார்த்ததும் அந்த ஸ்கிரீனை அவங்க ஜூம் பண்றாங்க. அந்த குதிரை மேல இருக்கிறது வேற யாரும் இல்ல, மந்திரியா விவான் இருக்கான். அவன் ஜோயாவை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை சுத்தி நிறைய வீரர்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பிரபல் திகைச்சு போயிடுறாரு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு 2 பேருக்குமே புரியல. இந்த கிராமத்துல எப்படி திடீர்னு இவ்ளோ பேர் வந்தாங்க? அப்புறம் சோயாவும் விவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கிறத அவங்க உணர்றாங்க. அப்போ திடீர்னு அந்த ஸ்கிரீன்ல இருந்து சத்தம் வரத அவங்க கவனிக்கிறாங்க. சலீம் சிங் மாதிரி விவான் அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்றான்,
குல்தரா மக்களே, இந்த கிராமம் உங்களோட தான் இருக்கலாம். ஆனா நான் தான் இங்க ராஜா சலீம் சிங். நான் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யறவன். எனக்கு சேவை செய்யறது உங்க எல்லாரோட கடமை. அப்புறம் இந்த பொண்ணும் எனக்கு சேவை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இங்க யாரும் யாரையும் தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இங்க உண்மையான குற்றவாளி காமம் மட்டும்தான். அதுதான் இங்க குற்றவாளி. நான் இவளை வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். யாராவது அதை எதிர்த்தீங்கன்னா என்னோட வாளுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எதிர்க்கிற எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவேன். அப்படி சொல்லிட்டு ஜோயாவை விவான் கீழே தூக்கி போட்டுடுறான். நான் இவளை இப்ப விட்டுட்டு போறேன். நாளைக்கு நான் நிச்சயமா திரும்ப வருவேன். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். இல்லைனா நான் இந்த முழு கிராமத்தையும் கைப்பற்றி எல்லாத்தையும் சிறை பிடிப்பேன். நாளைக்கு இவ மணமகள் உடையில கல்யாணத்துக்கு தயாரா இருக்கணும். இதை சொல்லிட்டு அமைச்சர் விவான் அங்கிருந்து போயிடுறான். அவன் கூட சேர்ந்து அவங்க படை வீரர்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பிரபால் இதை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிரில் ஒரு வயசான பெண்மணி தெரிகிறாங்க. அந்த வயசானவங்களை பார்த்ததும் பிரபலும் ஆதித்யாவும் ரொம்பவே பயந்து நடுங்க தொடங்குறாங்க. அந்த இடத்துல இருந்து திடீர்னு ஓடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரத்த வெள்ளத்தோட நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் நோக்கி தான் அவங்க வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ரத்த தாகம் எடுத்த ஜாம்பிஸ் மாதிரியே இருக்காங்க. அவங்க வரதை பார்த்து இவங்க 2 பேரும் இன்னும் பயந்து போயிடுறாங்க. 2 பேரும் மோதி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு எழுந்திருச்சு நிக்க கூட தைரியம் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வயசான பாட்டி நடந்து வராங்க. அவங்க அவங்களோட கைத்தடியை வச்சு அவங்கள நோக்கி வந்துட்டு இருந்த எல்லா ஜாம்பிஸையும் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு திசை திருப்புறாங்க. அப்ப அந்த வயசான பாட்டி ரொம்ப பயங்கரமான குரல்ல சொல்றாங்க, சொன்னேன்ல உங்ககிட்ட இங்க வராதீங்கன்னு சொல்லி. தைரியமா என் பேச்ச கேட்காம வந்தீங்க. இப்ப என்ன அனுபவிங்க, நீங்க அனுபவிங்க. அந்த வயசான பாட்டியால மட்டும்தான் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு பிரபலுக்கும் ஆதித்யாவுக்கும் உறுதியா தெரியுது. அப்ப பிரபல் அந்த பாட்டி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறான். அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி 2 வருஷமா இந்த இடத்துல நடந்துகிட்டுதா இருக்கு. ஒரு முழு ராத்திரி நீங்க இங்க தங்கிருக்கீங்க. அதனால தான் நீங்க இங்க கஷ்டப்படுறீங்க. உங்களோட உயிர் கண்டிப்பா இந்த இடத்துல போக போகுது. நீங்க தப்பிக்கணும்னா உங்களுக்கு அந்த பொண்ணு தேவை. அந்த பொண்ணு இருந்தாதான் நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். அந்த பொண்ணு கூடவே இந்த ராத்திரியே நீங்க வெளியே போயிடணும். இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு போகணும். அது கூட அந்த பொண்ணு கூட தான் நீங்க போகணும். இல்லனா சலீம் சிங் உங்களை சும்மா விட மாட்டான். அந்த துஷ்ட சக்திக்கு தெரியக்கூடாது நீங்க மனுஷங்கன்னு அதுக்கு தெரியக்கூடாது. நீங்களும் துஷ்ட சக்தின்னு தான் அது நினைக்கணும். பிரபல் மறுபடியும் அந்த லேப்டாப் கிட்ட போய் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபல் ஸ்கிரீன்ல பாக்குறாரு. அப்புறம் 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களும் அந்த கிராமத்தாட்கள் மாதிரி வேஷம் போட்டு அந்த கிராமத்தாட்களோட சேர்ந்து அந்த கூட்டத்திலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரபல் ஜோயாவுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தாரு. ஜோயாவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரதை அவர் கவனிக்கிறாரு. அப்போ ஜோயாவுக்கு தோணுது, தன்னால தானே இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போறாங்கன்னு. அப்போ திடீர்னு கிராம மக்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க சத்தம் போட்டாங்கன்னா ஆதித்யாவோட கையில மொபைல் இருந்தது. அதை பார்த்து ஆதித்யா சலீம் சிங்கோட உளவாளின்னு கிராம மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க. இவர் துரோகின்னு அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதித்யாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரபல் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே ஆதித்யா தன்னைத்தானே குத்திக்கிட்டாரு. அப்போ பிரபலை யாருமே கவனிக்கல. தன்னோட எதிரிலே தன்னோட நண்பன் இறந்து கிடக்கிறத பார்த்து பிரபலால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் கிராம மக்கள் எல்லாருமே மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆதித்யாவை பிரபல் ஒரு பார்வை பார்த்துட்டு அவரும் அந்த கிராமத்தாட்கள் கூடவே நடக்க ஆரம்பிச்சாரு. கிராமத்தை விட்டு வெளியே போற இடத்துக்கு அவரு வந்துட்டாரு. கிராம மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிராமத்தை விட்டு வெளியே போறாங்க. அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே போனதும் அந்த கிராமத்துக்கு யாரும் வந்து குடியேறக்கூடாதுன்னு அவங்க சபிக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் வெளியே வந்தாங்க. ஆனால் உண்மையில் பிரபலும் ஜோயாவும் மட்டும்தான் அது வழியாக வெளியே வராங்க. ஜோயா வெளியே வந்ததும் அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியே போயிடுது. அப்புறம் அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க.
பிரபல் ஜோயாவை பிடிச்சுக்கிறாரு. அப்ப பிரபல் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அந்த சுரங்கப்பாதையோட கதவு இரும்பு கம்பியால மூடப்பட்டிருக்கு. அப்புறம் பிரபல் ஜோயாவை கூப்பிட்டுக்கிட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. ஆதித்யாவை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருந்தாரு. ஆனா அவர் விவானை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா ஜோயா மயக்கம் போட்டிருக்கும் போது அவன் என்ன பண்ண முயற்சி பண்ணான் அப்படிங்கிறத பிரபல் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தாரு. அந்த வயசான பாட்டி அங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இனிமே எப்பவுமே இந்த பக்கம் வந்துடாதீங்க பசங்களா. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.